शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। सद्गुरुस्वामिनः आञ्जनेयस्वामिनः कुदन्तं रामेतिमुद्राक्षरम् आदित्यगङ्गाशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् वन्देवेन्दुभक्तगर्गावनचारिणः चन्द्रन्नामकथानामं कोमयादिभ्राङ्गिरिं यक्षितं सर्वं रामचन्द्रामृतसागरम् अग्रस्तस्थं वन्दे तापेदगुणम् ओर्पदीर्घवाराशं शरीरगराक्षरम् रामायणमहाभारतं वन्दे विलासनम् ीशोनाशं गतिशङ्करहन्तारं वन्दे लङ्काभयङ्करं लङ्घसिन्धोत्तरं हिञ्जनदात्मजायाः आदाय दैनिकदाहरङ्गान् भागवतं प्राञ्जलाञ्जनेयं प्राञ्जलयमतिपाटलानं काञ्चनदेवनीयं पारिजातधर्मोदासनं नामगायगोमानन्दनं तत्रैतरघुनाथतीर्थां दत्तदत्तरुतमस्तकाञ्जलिं बाष्पवानि परिपूर्णलोचनं हरसिंहराक्षसान्तरं मोदं मार्गकुल्यवेदं देवीं कुन्दरमरिष्ठं कालास्तुमावरूपं श्रीरामरूपं शरदानमानि यः कण्डाञ्जलिसंस्कृतैरहरः मृत्युदत्तारणात् वाल्मीकिर्गणात्मयकं रामायणाख्यं पूर्णं जलधिजरादिपत्रिवाणीरत्यन्तशोककरं संसारम् विहाय गच्छति पुरां श्लोकं शाश्वतं भूतकालसम्बन्धशास्त्रः शत्रुगोविन्दस्य நெருங்கி ஆனரானாம் நரானாம் கசமாசி சமாகமான்னு எல்லா கதையும் சொல்லி இந்த மாதிரி வாலிய சம்ஹாரம் பண்ணி பட்டாட்சியம் பண்ணி எல்லாரும் பேணின்னு இருக்கும். எக்ஸிபிஷன் வந்தவர்களுக்கெல்லாம் நாளாயிரம் கவலைப்பட்டு சமுத்திரத்துக்கு அக்கறையில் பிராயோபவேசம் பண்ணும் பொழுது சம்பாதி வந்து நீங்க இருக்கேன்னு சொன்ன உடனே எல்லாரும் போய் கழிச்சு சமுத்திரக்கரைக்கு வந்தோங்கிற வரைக்கும் சொல்லியிருக்கா அந்த கதையை. சிந்தாம் தீமான் தரிசனமுத்ராக அசாம் ஹரிதைன்யஸ்தாகரம். இந்த சமுதிரத்தை தாண்டதுன்னு ரொம்ப பயங்கரமா இருக்கிற சமுத்திரம் எப்படியோ ஒன்று பார்த்தாலும் நீங்க இருக்கேங்கிறான்னு எல்லாருக்கும் ஒரு மறுபடியும் பெரிய கவலை வந்தது. இந்த கவலையை போக்குவா பார்த்துனே இருந்துச்சு. நான் தைரியமா கிளம்பி வந்தேங்கிறா திஷ்ய சாமி சீதா சீதன்னு ரத்தப்படும் தீவிரம் சுதம் புதா லங்காஜாதி மயா ராத்திரோ பிரவிஷ்டா ரத்தசாகுலா. பயத்தை தூக்கி அறிவிச்சு 100 யோஜனை இருக்கிற நிர்வாக தாண்டி வந்துட்டேங்க கிடந்து ராத்திரி நோங்கிட்ட ராத்திரி நேற்றாத்தி ரத்தசா ஆகுலா. ராட்சசாலாம் அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா காத்துருக்க மாமாங்க கொடுத்து போலீஸ் கிளம்பி இருக்கிறதுல நல்லதும் ஒன்றும் தேவையில்லை. ராவணன் காத்தால் வந்து உங்கள்கிட்ட பேசுறது போறது வந்து எல்லாத்தையும் நான் நல்லா பார்த்தேன். உங்க சோகத்தினால வாடி கட்டையும் பார்த்துட்டேன்.
வேதத்தை சர்வமாக்காதும் யதாதர்த்தம் அணிந்தித்தே. ஒரு குறையும் இல்லாதவளை நடந்தபடி இப்போ இது வரைக்கும் உள்ள சமாச்சாரத்தை அப்டேட் பண்ணி சொல்லிட்டு உங்களுக்கு அபிபாஷஸ்வம் தேவி ஆயத்திலிருந்து தைரியமா பேசணுமா. பூகோ நாசரசேரகம் கண்ணாம் ராமகிருத உத்தியோகம் கொஞ்சம் நித்தமிகாகட்டும். ராமன் முயற்சியினால அவர் அனுகிரகத்தால பொருட்கள் உண்மையில தேடுறதுக்காக இங்க வந்திருக்கேன். ராமருடைய பூதை சத பேசும்போதே சுக்ரீவ சிசோம் தேவி புத்த சுபவனாத்மஜம் தெய்வாம்சம் உள்ளவான எல்லா வானர்களுமே நான் வாயுவனுடைய புத்தன் சுக்ரீவனுக்கு நன்றி. குஷலீலோகாபுஸ்தா சர்வசத்ருதாம் வரஹ குரோ ஆராதனேயுக்தா லக்ஷ்மணா சுபலக்ஷ்மணா. குஷலி கத காபுஸ்தா. காபுஸ்தவத்தில் வந்து ராமன் லக்ஷ்மணன் ரெண்டு பேரும் ஒரு விஷயமா இருக்கா. சர்வசஸ்திரம் வரஹா அஸ்திரத்துல பிரயோகம் இல்லை. எல்லாரையும் விட கெட்டிக்காரா இருக்கிறவர் ராமன். லக்ஷ்மணனுக்கும் பொருந்தும். இந்த லக்ஷ்மணன் என்ன பண்றார்? குரோகோ ஆராதனை யுக்தோ லக்ஷ்மண சுபலக்ஷ்மண. என்னங்கிற குருவை பக்கத்தால் கூட இருந்து ஆராதனம் பண்றதுலயே ஈடுபட்டிருக்கார். அழகான உடம்பு தத்து வீரிய கோவேதி பத்து ஸ்வரஹிதேரதா லக்ஷ்மணன் சொல்றார். அவருக்கு என்ன ஹிதமோ நெருப்புல விழுந்தா ராமன் விஷயமும் விழுந்துடுவார். ஹிதே யுக்தா. ராமனுடைய ஹிதத்துல பார்த்தாலும் என்ன உள்ளவர்கள் அதுல ஈடுபட்டிருக்காரு. அகமே கத்து. இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, நீங்க ஏதோ சொன்னேங்கிறதாக வச்சிருந்து அவர் மனசுக்குள்ள கூட படலைங்கிறது இதுல சூச்சனை. அதுதான் இந்த லட்சுமி இதுக்கு பெரிய காணி. அகமே கத்து சம்பிராப்தா சுக்ரி கௌச்சனாலிஹ நயேயம் அசகாயேன சரதா காமரூபிணா. காமரூபின்னு பேர். காமரூபின்னு நினைச்சபடி வடிவத்தை மாற்றிக்க முடியும், ஜாதியும் மாற்றிக்க முடியாது. இவ ஜாதியை மாற்றிக்கிறது இல்லைன்னு ராமனை பார்த்தது. ஏன்னா வேஷம் மிஷு வேஷம் போட்டு மனுஷ வேஷத்துல போய் ஏமாந்து அடிபட்டு ராமன்கிட்ட போய் ஏமாற்றல் கூடாதுங்கிறதாக குரங்காகவே இருந்து பூனை சைட்டுக்கு குரங்கான்னு வேஷம் பண்ணுவாங்க. பிரகதம்சிகமாக்குறது அவன் வேஷத்தை மாத்துறது, பாஷையை மாத்துறது, எதையுமே மாத்துறதுங்கிறது அதுக்காக எல்லாத்தையும் பொறுத்தவரை பொய்ய பொறுத்த மாட்டார் ராமன் தான் ராமனுடைய கருது. அதனால நான் சைட்டு பெருசு பண்ணிப்பேன், சின்னது பண்ணிப்பேன் அப்படின்னு உள்ளது. ஒரு ஆள் கூட சகாயத்துக்கு இல்லாம ராத்திரி பூரா சுத்தி சுக்ரீவன் சொன்ன பேச்ச கேட்டு இருந்து உங்களை வந்து சேர்ந்துட்டேன். தட்சிணாயுக்ராந்தா சொன்னார்க்கம் ஜெயேஷ்ணா விஸ்வாசம் ஹரிசைஞான் சுன்னாசும் அனுசோதாம் அபநேஷ்யாமி சுந்தாபம் தவ அதிகமன சாசனாது. நானும் தெற்கு திசையில் கொண்டு வந்தோம். உன்னை தேர்தலில் ஈடுபட்டுட்டே இருக்கக்கூடிய என்னால பகவத் கிருபைங்கிற அதிர்ஷ்ட பாக்கியத்தினால ஹரிசைன்யங்கள் எல்லாம் உன்னை பார்க்க முடியலையே, கீதை என்னாலும் தெரியலையே, நமக்கு ஒரு மாசம் ஆகிட்டு நாம போயிட்ட போறோமே அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கான். சொன் நாசமது சோச்சதான். அவருடைய சந்தாபத்தை உன்னை பார்த்த இந்த நியூஸை சொல்லி எல்லாரையும் வருத்தத்தை போகடிக்கு வர அபனேஷாமி சந்தாபம். ரிமூவ் ஆகுற சந்தாபம். எதனால அதிகம சம்ஸ்காரம். அதிகமான ஞானம் பிராப்தி. கிருஷ்ணாய நமமவ்யக்தம் நமமவ்யக்தம் சகலத்தேஹலங்கனம் பிராப்தியாம்யஹம் இதம் தேவி தரிசன கிருதம்யசா தானே சொல்கிறார். முதல்ல செய்ய முடியாத காரியத்தை சமுதிரத்தை தாண்டி சீதையை பார்த்தேங்கிற புகழ் எனக்கு தான் வரப்போறது. கிருஷ்யா நான் இவ்வளவு தேடி வந்து ஒன்ன பார்க்க முடியாம போயிருந்ததுன்னா வியக்தமா போயிருக்கும். நாம நவ்யஸ்தம் சாகரத்தேஹலங்கனம். முதல்ல 2-3 சந்தத்துல வேஸ்டா போயிடுங்க, அப்படி ஆயிடுமே எவ்வளவு கவலைப்பட்டார். அதனால ஹே தேவி தரிசனகிருதம் யசஹா சம்பிராப்தாமி. உன்னை முதல்ல பார்த்தேன் அப்படிங்கிற பெருமையை புகழ் அடைய போறேன். ராகவஸ்ய மகாதேயா கிருப்ரம் துவாம் அபிபக்ஷதே. ராமன் உங்களை சீக்கிரமா அடைஞ்சு சீதாராமரா விளங்க போறார். சபுத்திரபாந்தமும் ஹத்வா ராவணம் ராட்சசாந்திவம் நால்யவான் நாமவை வேதி கிரீணாமுத்தமோ விரிஹி கோகஸ்ரீ கோகர்ணம் பர்வதம். இது ராம
ராவணன் வந்து கண்டிப்பா ஊந்தோட ராவணனை க்ளோஸ் பண்ணி ஒன்னு அடைய போறார். எங்க ஊர் எங்க இருக்குன்னு டைரக்ஷன் போட்டு காட்டுறார். மால்யவான் நாமவேகி மலைகளுக்குள்ள ரொம்ப சிறந்த மலை மால்யவான் ஒண்ணு பேரு. அது வழியா அது தொடர்ந்து போனா கோகர்ணம் ஒரு பர்வதம் இருக்கு. அந்த கோகர்ணம் இந்த கோகர்ணம் எனக்கு தெரியாது. அதுல கேசரின்னு ஒரு குழந்தை இருந்தார். பிதாமம மகாகவி இவருடைய பரம்பரை. அவர் தேவா ரிஷிகளெல்லாம் அவருடைய குணத்தினால் பூஜை பண்ணப்படாம். திஷ்டகான்னு இருக்குது, ஸ்லாகிதகான தேவரிஷிகள் திஷ்டா. அவ அனுகிரகத்தினால அவருக்கு பெருமை வந்தது. திஷ்டகான சம்ப பிரசாதனாக்கிய அசுரவதா ஆஜ்யந்தா. சம்பன் என்றதான ஒரு பெரிய ராட்சசன சம்ஹாரம் பண்ணு கேசரிய தேவதைகள் விஷயம் பிரார்த்தனை பண்ணாலும் உத்தரன்னு உத்தரவானவ ஜீவித்தா தேவததி ஆஜ்யப்தா எஸ் ஹரிணம் அநேக வாரணா ஹிருதே க்ஷேத்ரே வாதேன அஞ்சாதா மகாகவி மம பிதா சமுத்திரஸ்ய தீர்த்தே ஜலே சம்பசாதனம் ததவிதாசுரம் உத்தரன்னு அநாசயத்து உதேவி லடசத்ராதே செய்து கட்டா ஹரி இத்யஸ்ய கிரீத்யானித்வா இனிஹி. சார்த்த ஸ்லோகா ஏகான்வயே. இது பாயிண்ட் இருக்கீங்க. யஸ்யாந்தோ தீர்த்தேன தீபதே புண்ணியே சம்பசாதனோத்தரன். ஒரு ஜலத்துக்குள்ள பங்களா கட்டின்னு ஒழிஞ்சிருக்கான் சம்ப சாதனன்னு பேர். இந்த சம்ப சாதனங்கிற வரை யாராலையும் சொல்ல முடியல. இது ஒரு புது விஷயம் இருக்கு. இந்திரானந்த இதுக்குள்ள இருக்குன்னு நானே இப்பதான் கவனிக்கிறேன். இந்த சம்ப சாதனங்கிறவனு எங்க அப்பா கேசரிய எல்லாரும் பிரார்த்தனை பண்ணி நீ போய் அவனை க்ளோஸ் பண்ணிப்பான்னு சொன்னா ஜலத்துக்குள்ள போந்து அவனை க்ளோஸ் பண்ண எங்க அப்பா வேறுபட்டவருக்கு நான் பிள்ளையாக பிறந்தேன். அவரிடத்துல வாழ்வாகிருக்காவும் வந்தான்னு அர்த்தம். ஹரிணே அவருடைய மனைவி அஞ்சனான்னு பேர். அந்த மனைவி இடத்துல வாயு பகவான் மானசமாக இது பண்ணி இவர் பிறக்கிறார். அதனால வாயு புத்திரன் இவருடைய வாஸ்தவமான அம்மா, அதாவது அஞ்சனாவுக்கு பதியா இருந்தவர். அதான் இதெல்லாம் கதையினால இவர் பேர். ஹரிணஹா ஹரிணஹான குரங்குன்னு அர்த்தம். ஹரிணஹா வராது ஹரேஹே வரணும். ஹரிஹி ஹரி ஹரேஹாங்கிற வார்த்தைக்கு விகாராந்தத்தை குரங்குன்னு ஒரு அர்த்தம் உண்டோ. அதுல ஷட்டி யோகத்துக்கு என்ன வரணும்? உங்களுக்கு ஹரேஹன்னு வரணும். ஹரி ஹரினோ ஹரிணஹான்னு வச்சா நகாராந்தத்துனா ஹரிணஹா வரும். எல்லாரும் எழுதிட்டாங்க. ஐயா இந்த ஹரிஹிங்கிற விகாராந்தத்துக்கு வால்மீகி ஆர்கே யூசேஜில் ஹரின்னு நகாராந்தமா வச்சுண்டு அதுக்கு மேல் கதிர வச்சு இங்க சக்தி வந்திருக்கு நீங்க ஹரேஹன்னு வச்சுங்கோ. ஹரிணஹா கஷேத்ரே. கஷேத்திரம்னா மனைவின்னு அர்த்தம். வாயு பகவானுடைய அனுகிரகத்தால அந்த அஞ்சனா தேவி பெற்றது. அஞ்சனா பெற்ற பாக்கியம் சொல்லணும். ஆஞ்சநேய ஆண் பேர். அதனால அஞ்சனாயா புத்திரா ஆஞ்சநேயன் பேர். இந்த கேசரிங்கிறவர் இந்த ராவணோட சண்டையில வந்து யாரோடய சண்டை போட்டான்னு வந்துச்சிருக்காரு. ஜாம்பவானுடைய அண்ணாவத்தர் வந்திருக்காரு. இதெல்லாம் நல்லா கவனிக்கணும். சேனையை சேர்ந்த கேசரிங்கிறது இன்னும் இதோட இருக்கா. சண்டையால அவரும் வந்து பங்கு வச்சிருக்காரு. ஜாம்பவான் தான் எல்லாரும் பெரியவனான் தான் ஜாம்பவான் தான். ஜாம்பவானுடைய ஜேக்கப் ராசாவத்தர் இருக்காரு. இது வந்து இந்த யுத்தகாண்ட வார்த்தையெல்லாம் கவனிச்சு அந்த புரியும். இந்த சம்ப சாதனன்னு சொல்றான். சம்ப சாதனைன்னு பேர் அவனுக்கு. அவனை சொன்னவர் ஹனுமானுடைய அப்பா. புலிக்கு பிறந்து துணையான். அந்த புலிக்கு பிறக்கல வாயுக்கு பிறந்தா வாயு புலியோட செலவு. அதனால இவ்வளவு கதையை ஏன் சொன்னேன்? என் பேர் ஹனுமான். பேர் ஹனுமான் என்னன்னு சொல்லல. என்னுடைய ஒரு ஸ்பெஷலான ஒரு வேலையினால எனக்கு ஹனுமான் பேரு. இது முன்னாடி உங்களுக்கு கிருஷ்ணன் குழந்தை பிறந்தோடனே
அது வாயு வேகத்துல போகணும்னு பிடிச்சி எனக்கு வாயுக்குள்ளேன்னு இப்படி பார்த்தோம்னா அங்க ஒரு பெரிய பழம், பெரிய மாம்பழம் மாதிரி சூரியோதயம் ஆச்சு. இது பழம் சாப்பிட்றதுக்கு பழம் பிடிக்கும்போது வெளியும் கால் வைப்பான். இது குட்டி பொழுதுதான் இங்கேருந்து நின்று சூரியமண்டலத்துக்கு சூரியமண்டலத்துக்கிட்ட போய் அதை வாயால் மொழிகா ஆரம்பிச்சு போடுறதுங்கிறதுக்காக எல்லாரும் பயந்து அடிச்சு இந்திரன் வந்து ஓய்ந்து ஒரு வஜ்ரத்தால் அடிச்சான். நம்ம பாருங்க இந்த பக்கம் அடிச்சது சபான கீழே வந்தது. இன்னும் நம்ம கடிக்கு கிழமை இந்த பக்கம் அடிச்சது இது கொஞ்சம் நீண்டுதான், இங்க விழுந்தாலும் இது கொஞ்சம் நீண்டுதான். இவ்வளவுதான் ராஜ்ய தேச ஏரோப்ளைன்ல வந்து 10 வருஷம் சோக்கியமா வச்சுக்கேன். உங்க புல் தெரிஞ்சாலே காலில் இதாங்க. இதுலயே இப்பவே ஒவ்வொருத்தருடைய அதிர்ஷ்டம் பார்க்கும் பொழுது இந்த அதிர்ஷ்டங்கள்லாம் பார்க்கணும். ஒரு கண்ணு இப்படி நீண்டுதுன்னா அது இன்னொரு குரங்கெல்லாம் நம்ம மாதிரி தான் இருந்தான். இவருக்கு அப்புறம் தான் அணு நீண்டு. அதனால அணு 2 நீண்டு இருக்கிறதுனால அணு 4 பேர் வந்தது. இது என்னுடைய வேலையினால் நடந்தது அப்படின்னு அதை தன்னுடைய ரொம்ப பெருமையை சொல்லிக்காம எனக்கு என்னுடைய சொந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கும். வியாதி வந்து போகாம ஸ்பெஷாலிட்டி அனுமான் பேர் வந்து எனக்கு விஸ்வாசாத்மம் துவைதேகி பக்தருத்தாமயா குணாஹ ஜிராத்வாஹிதோ வேதி அகவோ நயிதா துருவம். நம்பிக்கைக்காக அத்தாவுடைய மனங்களை போக்கம் எல்லாமும் வந்துட்டேன். ரொம்ப சீக்கிரம் வந்து உன்னை இங்கிருந்து ஐசன் போகிறார், இதுல சந்தேகமே கிடையாது. நெய்க்கான நேகா நெய்கான்னு சொல்லுங்க. வேணகர்மனா ஹனுமான் இருக்காங்க. ராமத்து நெய்கான நேகான்னு போட்ட நெய்கான்னு வரல, நேகான்னு வரணும். இருக்கும் நாம யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறேன். நேதா நேதானோ நேதானு சொல்லணும். கவிதா கவிதானு இட்டு வரும், இங்க இட்டு வராது. நாம எழுதச்சே நேதாங்க. செகண்ட் ஃபியூச்சர் நேதா நேதாரு நேதாரா நேதாசி இதெல்லாம் நீ சொல்லணும். இப்ப படிச்சதுக்கு நேதாசி நேதா சக நேதா நேதாஸ்மி நேதா சக நேதாஸ்மா நேதான்னு லீடர்னு ஒரு அர்த்தம். அதுவே இங்க ஐசன் போகிற நேசியத்தின் அர்த்தம். ஏவம் விஸ்வாசிதா சீதா ஹீதுபிஹி சுங்ககரிசிதா உபநீல விஜானே பூதம் கமதி கச்சதி. பல காரணங்களை சொன்ன உடனே சோகத்துல இழைச்சி இருக்கிறவர்களுக்கு ஒரு நம்பிக்கை மனசுல வந்தது. ஏன் இவர் சொன்னதெல்லாம் ரைட்டாகவே இருக்கு. நாம குணங்கள்லாம் நன்னாத்தான் இருக்கு. அதெல்லாம் இவ்வளவு நல்லா வாஷ் பண்ணா சொல்ல முடியாது. இந்த அடையாளங்கள்லாம் பார்த்து ரொம்ப பொருத்தமா இருக்கு. ராமனுடைய தூதனாத்தான் இருக்கும்னு நம்பினான். ஹரிஷம் ஹரிஷேன்னு இருக்கான். ஹரிஷம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா போய் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இத சொல்றதுக்கு முன்னாடியே கப்பல் மோதிரத்தை கொடுத்து ராமதூதன்னு சொல்லியிருந்தா ஹார்ட் அட்டாக் வந்திருக்குங்கிறதுக்காக சொல்றேன். இந்த மாதிரி ஒரு பெரிய சந்தோஷ நியூஸோ பெரிய வருத்தமான நியூஸோ 2 சந்தோஷம் வருத்தமும் ஒண்ணுங்கிறது தான் வேணும். கப்பல் உங்களுக்கு வந்து அவங்களால தாங்கிக்க முடியும். ரொம்ப சின்ன வயசு ஒருத்தர் தவறி போயிட்டான்னு அவருக்கு டக்குனு போய் சொல்லிட்டாரு. அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். நிறையா இருக்கு டாக்டர் ஒருத்தர் தாங்கன்னு சொல்றான்னு சொல்லியிருக்கணும். அப்படியாவது சரி பண்ணிட்டேன். கூட்டாருனா முதலே கூட்டாருனா இவர் கூடுவேன். மனுஷனுடைய மனசு உள்ளவன் எதையும் தாங்க இதையும் பேசலாங்கிறது ஒன்றும் சரிப்படாது. சந்தோஷத்துக்கு ஒரு 500 கோடி ரூபாய் அப்ப கையில கொடுத்துட்டேன்னு சொல்லுங்க. நீங்க ஆட்டுக்கு போகலான்னு சந்தேகம் பேச்சு சொல்ல இருக்கிறாரா இல்லையாவது வேற விஷயம் என்ன. 500 கோடி ரூபாய் வந்தாலும் வரும்னு சமாளிச்சுக்கணும். 2 கார் வாங்க ஹரிசமும் ரொம்ப ஒண்ணு வேளாண் சொல்றத இந்த மாதிரி உதாரணங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால இப்ப நியூஸ் தான் வந்திருக்க நம்புற மாதிரி சொன்ன உடனே கிறிஸ்டான்னு போட்டார், பிரகர்ஷேனன்னு போட்டார். அதனால அந்த சைதான் இங்க காட்டுற ஹரிஷம் அபுலம் கதா பிரகர்ஷேன ஜானகி கண்டேன்னு ஆனந்த பாஷம் வந்துதான். ஜலம் கதலினாலே அழுதா இப்போ அழகா இல்ல இல்லைங்களா திருப்பி
இல்லை பிரியா பிரியோ தீரகாத்து நமக்கே லட்சணம் ஒன்றாத்தானே இருக்கு. இதுலையும் இருக்கிறது அதுலையும் இருக்கிறது. ரொம்ப வந்து தலைக்கில சுற்றி சிரிக்க வேண்டியதாக ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குங்கிறத நம்ம எந்த விதங்கள்லாம் புரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக கண்ணீர் வருது. ஆனந்தம் ஜலம் ஆனந்த பாட்டம் வந்தா ஜில்லுன்னு இருக்குமா, சோகத்துல வந்தா சூடா இருக்குமாங்கிற அதை நாம தான் பண்ணி பார்க்கணும். ஜில்லுன்னு வந்தே கிடையாது. ஆனந்தத்துல பாட்டம் விடுறது கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப இலக்கம். ஆனந்த பாட்டத்துக்கு அரைப்படை மிளகுன்னு மெடிக்கல் லிஸ்ட்ல போட்டிருந்தாங்க. எங்க ராஜா இருக்காரு ஆனந்த பாட்டத்துக்கு அரைப்படை மிளகு. அன்னைக்கு அவங்க ஒன்றும் புரியல, தாங்க அரைப்படை மிளகா கொண்டு கொடுத்தாங்க. என்னடான்னு கேட்டா, இவ அத்தியத்துக்கு நல்ல அடுத்த கல்யாணம் ஆகுது. அந்த கல்யாணத்துக்கு போது எல்லாருக்கும் ஒரு ஆனந்த பாஷ்பம் வருவதுன்னு ஒரு புஷ்பவிஷ்ணாய். இந்த அம்மா வருமா வராதான் சந்தேகம் பாஷ்பம். ஏதாவது மிளகா அரைச்சு மிளகாய அந்த தண்ணீர் இது தரை வெண்ட கிடக்கடான்னு ஜலம் கொடுத்து எல்லாரும் பாட்டி ரொம்ப ஆனந்தப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இப்படி பண்ணாங்க பாட்டி அப்படின்னு இவர் கடை. இது என்ன லிஸ்ட்ல ஆனந்த பாஷ்பத்துக்கு அரைப்படை மிளகா, அதுவும் அரைப்படியே ஆனந்த பாஷ்பம் லேசில வர ஐயா வரலாம். ஐயா வரலன்னா வரலன்னா மிளகா அடிச்சு அடிக்கிறேன். ஆனந்தம் தான் அது. ராகுமுக்த இவோடுதாண்டு கிரகணம் முடிச்சு ராகு கிரகணம் முடிச்சு விட்டதான சந்திரன் பௌர்ணமியில எப்படி இன்னும் பலபலான்னு இருக்கும். அதுபோல சீதையுடைய முகம் ஜோரா ரொம்ப ஷைனாச்சான். சாவுட்ட பஜனம், சாவுன்னா அழகான நட்பம். தாமிர சுக்ல ஆயுத ஏஷனம், கண்ணுடைய வந்தன ஏற்கனவே வந்திருக்கேன். செப்பு வெளுப்பு கல்பும் வச்சுக்கணும். தாமிர சுக்ல கிருஷ்ணாயுத ஏஷனம், அது வெளியே சேர்த்து அதெல்லாம் அசோக விசாலாட்சா ரொம்ப ஷைன் பண்ணிக்கிறாங்க. முக்தை போடுறா உடுராட்டுனா என்னட்டும் உடுனாக்க நட்சத்திரங்களுக்கு உடுன்னு பேர். என்ன உடு உடு உடவா உடுபதின்னு பேர். உடுவும் சந்திரன் நட்சத்திரங்களுக்கு உடுரா. அனுமந்தம் கபிஞம் இது நிச்சயமா ராவணன் இல்லை, ராவணன் தூதன் தான், இவன் நிஜ குரங்கு தான் அப்படின்னு தீர்மானிச்சான். அதுதான் இப்ப சந்தேகம் இருக்கு. நீங்க பிரம்மன் தான் உங்களுக்கு நம்பிக்கை வரலையே, நான் ஜீவன் தான் சொல்லிருக்க. அது என்ன தானே ராத்திரம் சொல்றது பிரத்யேகத்துக்கு ராத்திரில ஆனந்தமா இருக்கும். இந்த சொல்றது அவநம்பிக்கை பேரு. இப்பதான் அவளுக்கு அடாடா அனுமந்தம் கதின் எத்தம் நன்யது குரங்குதான் அனுமான்னு பேர் சொன்னா ராமன் தான் செஞ்சார். நான்யக்கா ராவணன் ஏஷம் இல்லை வந்துட்டா. அகோவாது ஹனுமாம் தரம் தரிசனம். அவ முன்னாடி 5 நிமிஷம் முன்னாடி இருந்ததுக்கு இப்ப உள்ள வித்தியாசம் என்ன கண்டுபிடிச்சார். இவருக்குதான் சந்தோஷம் பேசுறார். இந்த நேரம் கவலைப்பட்டு பேசிட்டு இருந்தார். சமாதானம் அடைஞ்சேன், நல்லபடியா சமாதானம் அடைஞ்ச. இனிமே நல்ல காலம் பிறந்தாச்சு, நல்ல காலம் பிறக்குது துண்டு தண்ணீர் இப்ப பிறந்தாச்சு துண்டு கொடுப்பாண்டி அடிக்கிறான். நீங்க என்ன சொல்றேன்னு நான் பிறகு போலாமான்னு ஆரம்பிச்சார். கிங்கரோமி கசம் வாதே ரோஜதே கிருதியாமியம் திரும்பி போலாமா அப்படின்னு கேட்டு போகாது சொல்றது ஒரு வைக்கா. இந்த மோதிரத்தை கொடுக்கணுங்கிறது மறந்துட்டான்னு நினைக்கிறாங்க. அடுத்த சட்டத்துல கொடுக்குறாரு. அதே புரே சந்நிதி சுந்த சாதனே கவி பிரவீரேன மகர்ஷி சோதனாத் வாயு பிரபவோ பிரபாவத் தன்னதிமஸ்ச என்னை பத்தி இன்னும் சொல்லுகிறார். எங்க அப்பாவுடைய வீரியம் குணங்கள்லாம் எனக்கு உண்டு. எங்க அப்பா என்ன பண்ணார் எல்லாரும் சொன்னாங்கிறதுக்காக யாராலும் சம்ஹாரம் பண்ண முடியாது. சம்ப சாதனங்கிறதா ராட்சசன் சம்ஹாரம் பண்ணவோ ஏற்பட்டவர். இது எங்க அம்மாவுக்கு சக்தியை கொடுத்து பறக்க வச்சது வாயு. அதனால கேசரியினுடைய பலமும்
வாயுனுடைய பலமும் சேர்ந்து எனக்கு 2 பலம், என்ன போல பலசாலி ஒருத்தர் இல்லை அப்படின்னு தன்னை பற்றி சொல்லிக்கிறேன். சதோஸ்மி வாயு பிரபவோகி, வாயுங்கிறவருடைய பீஜத்தினால வந்தேன். வாஸ்தவமா எங்க அப்பா கேசரிங்கிறவர் ரொம்ப பெரிய ஆளு, 2 சேர்ந்து தத்பிரதிமா 2 பேருக்கு ஈக்குவலாக 2ஐயும் சேர்த்தா என்ன ஒரு பராக்கிரமோ அது எனக்கு உண்டு சொல்லி முடிச்சுக்கிறார். ஏன் முடிச்சுக்கிறார் பாருங்க. தத்பிரதிமஹா வாயு சதிருஷா, இதெல்லாம் பறந்து வந்தேன். பிரீத மகர்ஷே பிரசாதா, அந்த வரத்தினால சந்தோஷம் இருந்த ரிஷியினுடைய அனுகிரகத்தினால எங்க அம்மாவுக்கு வாயு அனுகிரகம் வந்து நான் குழந்தை வந்தேன். ரிஷிகள் குழந்தை இல்லை பார்ப்போம், இதே தெரியுது. அவர் அனுகிரகம் பண்ண அப்புறம் வாயு மூலமா வந்தவன் தான் தீமன் ஆண்டோலி உபய அபிப்பிரவீரேன சம்பர சாதனையா சுரே ஹதே சதி அதான் தஸ்ய க்ஷேத்ரே வாயு பிரபோகா பிரபாவதா தத்பிரதிமஹா வாயு சமிதா. இலங்க வியாக்கியானத்துல அந்த ரிஷியினுடைய அனுகிரகத்தினால வாயு வந்து இந்த மாதிரி அவர் பிள்ளைங்க பேர் வளர்ப்ப பாண்டு பிள்ளைதானே பாண்டவான்னு பேர் பாண்டு கொண்டவள, அதனால இது வேற விஷயம் அப்படிங்கிறது ஒரு புது விஷயம். அது ஒரு சம்பசாதனே கவிப்பிரவீரேன மகர்ஷி போதனாது ததோஸ்மி வாயு பிரபவோபினேதி பிரபாவதத்பிரதிமஸ்ரவானரஹா. இப்போ 36வது சொல்ற ஆரம்பம். இதெல்லாம் அங்குலிய பிரமாணம் நடக்கிறது. சந்தோஷம் வந்து ஓரளவுக்கு அந்த சோகம் போய் சொல்ற விஷயத்தை வாங்கி நிறுத்திக்க கூடியதான சக்தி இருக்கக்கூடிய நிலைமையில இதுவே சில விஷயங்கள் உடம்பு கைகாயிடாங்க. அப்ப நிமோனியா அட்டாக் ஆச்சு, 2 மாசம் பட்டப்படிக்கா எழுந்தானோன்னா பாதாம் வாங்கி பஜ்ஜியும் இருப்பாரு. முதல்ல கஞ்சி பார்லியிலேருந்து ஆரம்பிச்சு நல்லபடியா நெய் கஞ்சி சாப்பிட்டு அப்புறம் ஜீரக ரசம் பருப்பு தொகைன்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வடபாயசம் ஆரம்பிச்சு வாங்கி ரொம்ப அழைச்சி வச்சிருந்தா 1 கிலோ பாதாம் வந்து அப்படியே வாங்கி வச்சுட்டான். வாங்கிக்கிறது கெப்பாசிட்டி வேண்டாமோ அது புரியும். மகாதேவான் பவனாத்மஜா பிரசுதம் வாக்கியம். அந்த வார்த்தையை சொல்றார். சீதா பிரத்யேக காரணம். பிரத்யம்னா நல்லா நம்பிக்கைன்னு அர்த்தம். பிரத்யங்கிறது பல அர்த்தம். சபிக்ஷன் ஒரு அர்த்தம் வியாக்கரணத்துல. பிரத்யேகன்னா நம்பிக்கைன்னு லோகத்துல அர்த்தம். பிரத்யேகம்னா விஸ்வாசம் நம்பிக்கைன்னு அர்த்தம். பிரத்யேகங்கிறது புஸ்தகங்கள்ல சாஸ்திரங்கள் எல்லாம் ஞானம் அர்த்தம். வானோகம் மகாபாகே பூதோ ராமஸ்ய தீமதா ராமநாம அங்கிதம் சேதம் பஷ்யதே எங்குலீயகம் பிரத்யார்த்தம் தவாநீதம் தேனதர்த்தம் மகாத்மனா சமாஸ்வதி பத்ரந்தே க்ஷீணதுக்கபலாக்யதி விஹீத்வா பிரேட்சமானாதா பத்ருக்கர விபூஷணம் சத்காரயுக சம்பிராப்தம் ஜனகீவிவாபவது பிரத்யார்த்தம் தவாநீதம் தேனதர்த்தம் மகாத்மனா சமாஸ்வதி பத்ரந்தே க்ஷீணதுக்கபலாக்யதி விஹீத்வா பிரேட்சமானாதா பத்ருக்கர விபூஷிதம் விபூஷணம் சத்காரயுக சம்பிராப்தா ஜனகீவிவாபவது. மகாபாகியசாலி மணி இந்த மாதிரி பாரதியத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக 10 மாசம் இருந்ததுனாலையும் ஒரு பாக்கியம் தான். ரொம்ப கெட்டிக்காரனான ராமனுடைய தூதன். ஏன் கெட்டிக்காரன்? நீ இந்த மாதிரி எல்லாம் ஒருவேளை நம்பிக்கை கொடுத்துலாம் இருந்தா இதை கொடுக்கணும்னு உன்னை கொடுத்துருக்கா பார்த்து. அதனால தீர்ந்ததான் ராமநாமம் சேதம் ராமநாமா படிக்கிறதான அங்குலேயம். ராமன் போது யாரான அங்குலேயம் வச்சுக்கணும்னு அது வேற விஷயம். ராமேன நாமாங்கிலம் நாம படிக்க காலிய வச்சிருந்தது அப்படி கையில வச்சுட்டு காட்டினாங்க. படம் ஒன்று போட்டுருவோம், அந்த புத்தகங்கள்லாம் போட்டுக்கணும். இதுல அப்படி இதை காட்ட பார்க்குற மாதிரி இருக்கு பாருங்க. அந்த புத்தகம்
ஏன்னா இவர் கொடுக்கலான்னு சொல்ற. ரொம்ப பெரிய வாழ்க்கைலாம் நாம கையை மேல வச்சு கீழே கொடுக்குறா. நீங்க அந்த கீழே காட்ட அவர் அடிச்சுக்கணும். நவீனமான கதை. ஸ்லோகம் தெரிய ஸ்லோகம் கீழே என்ன போட்டு கதைப்படியும் ஸ்லோகத்தை படிக்கலையா? கீழே கீழே அந்த படத்துக்கு கீழே गृहीत्वा एनर्वान्मोहं महाभागे भूतो रामप्रतिमतः रामनामाङ्कितं चेदं पश्यते गङ्गुलीकम् விட்டுருக்கான கீழே பாருங்கன்னு காட்டுறேன். அந்த ஸ்லோகத்துக்கு கொடுக்குறான்னு இருக்கவே அடுத்த ஸ்லோகத்துக்கு அடுத்த ஸ்லோகம் கிரகித்வா பிரேட்சமானாக்கா கையிலேருந்து இப்படி எடுத்துக்கிறேன். இது என்ன இருக்கு இப்படி காட்டுறதா இருக்குங்க. அப்புறம் காப்பிட்டு பிரச்சனை யாரோட முதல் வந்து வாங்கியிருந்தாலே ராமான்னு போட்டிருக்கு. இந்த போட்டது ராமான்னு நம்ம இடத்துல பார்த்ததுல பேர் வச்சுருவோம். ஏன்னா இங்க தமிழ் பிரச்சனை வரணும். இதே பேர் இன்னொரு அம்மா கிட்ட இருந்தாங்க. 2 பேருக்கு லட்சுமின்னு லட்சுமி பார்த்து பார்த்து போட்டு இன்னொரு ஆமே லட்சுமின்னு போட்டு வந்துருக்கு. கணவன் பேர் இது காற்றுல பறக்கும், அது கெட்டியா இருக்கும், மாத்திக்க வேண்டியதா லட்சுமின்னு போட்டிருக்கேன். இந்த காபி பொடியில யாராவது திடீர்னு வந்து பக்கத்தாட்டு வாங்கிப்பா. பக்கத்துல எல்லாம் எல்லாம் காய்க்கும் உண்டு. படி இது ரவுண்டு நல்லா பட்டப்படி இவா திரும்பி கொடுத்து காபி பொடியாக கொடுத்து நாட்டப்படி யாருக்கு பணம் இது மாதிரி அதுதான் எவ்வளவு சாமான வாங்கிக்கிறது. அந்த 5 வெரைட்டியை வாங்கி லோ வெரைட்டி கொடுப்போம். மனுஷாவுக்கு வருஷாவு கொடுக்கறதுன்னா ஒரு 2 கட்டாங்கிறது தன்னை கட்ட மனுஷாவை கொடுன்னு சொன்னோம். கொடுக்குறாரு அம்மா பிரத்யாசம் அநீகம் ரொம்ப நம்பிக்கை வரணுங்கிறதுக்கு அப்புறம் தத்தம் மகாத்மனா பெரியவராக கொடுக்கப்பட்டது. இனிமே இல்லை வெறும் மூச்சு விடாது, நல்ல மூச்சு விடு. சமாஸ்வதி கல்யந்தே அதிர்ஷ்டம் நடக்கணுமா? துக்க பலங்கள் எல்லாம் சீனமே காலத்தெல்லாம் முடிவு வச்சு இனிமே ஒண்ணும் இல்லை. இனிமே நீங்க ரோகம் தான் அடிக்க போகும். சாயங்காலம் இல்லையோ சம்பிராப்தம் ஜனகி முடிதா பகவது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. தேசாந்தராகதம் பந்தும் துஷ்வேவ ஸ்வயம் விகீதம் அதனை எடுத்துட்டார். பிரேட்சமான தத்துவமானேன சானஜா தத்த திருஷ்டியும் ந விசாலி பவதி சொல்லியிருக்கலாம். பூர்வம் ராவணேஸ்வரேன சங்கிதவதி வர்க்குக்கர விபூஷணம் பாணிகிரகண காலே ஹஸ்தஸ்பிருஷ்டம் ஆபரணம். பாணிகிரகண காலத்துல ராமான் வெட்டி போட்டாராம் ஜனகர். அதுவே எல்லாம் கோவிந்தராஜ வியாக்கியானத்தை நிறைய எழுதுறாரு. வேல்யூ ஏன் சொல்லணும்? ஹஸ்தஸ்பிருஷ்டம் ஆபரணம் கரவிபூஷணம் இத்தியனேன போகாதிசயா பிரணயகோபே பிரவருத்தேன்னு சேர்த்தார். சில ஸ்ரீநாத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு ஊழல்ல கோவம் வந்துதான். இதெல்லாம் கட்டா கோவம் வந்து ஒரு மாசம் கழிச்சு பேசுறது இல்லைன்னு ஒரு நாள் என்ன ஓடி பிரணய கோபம்னு பேரு. பிரவருத்தே பரஸ்பரம் ஆலோகன பாஷணாதி விரக தசாயாம் பாசம் பார்க்காம இருக்குன்னு நாங்கள் ஓடிட்டு இதெல்லாம் ஞாபகம் வச்சு எல்லாரும் இப்படிதான் இருக்குன்னு இது கேள்விப்பட்டிருக்க கதை சொல்லுவாரு. இங்க இருக்கு ராமாயணத்துல இந்த வியாக்கியானத்துக்கு நல்லதா கிடைச்ச இல்லைன்னு எனக்கு ஞாபகம் வராதுங்க. ஓடிக்கு ஒருத்தர் அவர் முன்னாடி பேசினா நம்ம பேசலாம். அந்த ஒரு ஈகோ இருப்பாங்க. இவர் தான் முன்னாடி பேசிட்டுமே, அவரை தான் முன்னாடி பேசிட்டுமே. இந்த பிரணய கோபத்துல ஒரு வாரம் ஓடி போயிட்டு கதை சொல்லு ராத்திரி பேர் 2 பேரும் அந்த வேலை கவலை இல்லை. பிரணய கோபம் ஓடிட்டு பரஸ்பரம் ஆலோகன பாஷனாதி விரல் பேச்சுள்ள வார்த்தைகளை முட்டி போட்டு ஒரு வாரம் 2-3 வீடு இருக்கணும். உங்களுக்கு ஒரு பக்கம் இந்த மாதிரி கோபத்துல போயிட்டு இருக்கு.
காஞ்சிதே பாஷனே பேசணும்னு 2 பேரும் ஆசை. மானாதிசேன மௌனே கிருதே இருந்தாலும் 2 பேரும் மௌனமாவே அந்த பல்க் கட்டாயமா பேசுறது இல்லைங்கிறத சரி பண்ணிக்கிறார். பேசணும் போல இருக்கு. ராமஹா அங்குலியக்கும் பூமோ தியாகிருஷ்ணன். ஒரு நாள் என்னாச்சு, அதை கைக்கு கீழே போடாத கட்டில படுத்துங்கிறாரு. இவன் இன்னொரு கட்டில படுத்துங்கால. இதுக்கு மேல கதை சட்டம் கேட்டுதோ இல்லையோ பிறந்தாக்கு சமம். நான் தான் மோதனங்கள் வந்துட்டேன். இவாத்து ஈர்ப்புச்சு கிழமை இருந்தா கூட இவாள் கோமா போடும். இவாத்து வெள்ளி தமிழ் போனா கூட கொலை பண்ண மாட்டான் உட்காந்து. அப்படி அவன் சுபாவம்னு இவா சொல்றான். நான் தான் இல்லை வழக்கமா சொல்ற வழக்கம். கட்டையில வந்துடுறது நான் என்ன பண்ணுவேன். யாரோ சொல்லியிருக்கா கட்டையில கேட்டுட்டு வியாக்கியானத்திலே இருக்கு. இந்த கல்பனை பண்ற சுதமங்குளியகமிதி சீதாயா அதிகிதே. சீதைக்கு எதிராக பேசணும் இருந்தா சதா முதல்ல வந்துட்டே பேசிட்டாலும் அடியே இங்க வாங்கலாம். நீதான் முதல்ல பேசினே போ, நான் ஜெயிச்சுட்டேன்னு போட்டுட்டேன் கிளம்பி இருக்கணும். அப்படி பிரிஞ்சவாழ சேர்த்த மோதிரமா இன்னைக்கு 10 நாள் பிரிஞ்சவாழ, இப்ப 10 மாசம் பிரிஞ்சவாழ சேர்க்கிறது அதே மோதிரம். அப்படின்னு ஒரு இந்த கதை நடந்ததோ நடக்கலையே ஒரு கல்பனை நின்னார். இதான் நமக்கு வேண்டியது. அதனால அவள் பேச வைக்கணும். வந்தா சாமான் ஏதாவது பேசுறாப்புன்னு ஏதாவது பண்ணாங்கன்னா டக்குன்னு சண்டை முடிஞ்சு போடணும்னு தெரிஞ்சுக்கணும். அது ஒரு பாய். கரவிபூஷணும் கர்த்தாரமித சம்பிராப்தா. என்ன சுதமங்குளியகம் அப்படின்னா விழுந்து மோதிரம். மோதிரம் சொல்லக்கூடாது. ஏக்கரம் விழுந்துதான் சொல்லுவாங்க. விழுந்துட்டு வேறு சொல்லல. விழுந்துட்டு மோதிரம் சுதங்கிற வார்த்தை முதல்ல போட்டிருக்கீங்க. எட்டாக்கிட்டாங்க சுதமங்குளி பிரணயகோபைதல்யாது பரஸ்பர சம்ஸ்லேஷா பூயோகி அபூபூ. 10 நாள் பேசாம சேர்த்து விளையாடே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பேசுறாங்க? ராத்திரிவே வேற 2 பேர் பேசிட்டே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. போதுதான் வெளியதான் பேச முடியும். நல்லா சிங்கார ரசமும் ஒருவேளை வேதாந்த விசாரத்துல ராத்திரி போனது தெரியாம நம்ம விளையாட்டிலே இருந்தா அப்பதான் வேதாந்த விஷயம் இருக்கும். மற்றபடி இந்த வாக்கிய பார்த்தாங்க. ராத்திரி வேகம் பேசிட்டே இருந்து இப்படி பேசிருக்கேன். ஏதோ கிடையாது. ராத்திரி தான் முடிஞ்சது பேச முடியும். சுண்ணத்தை எடுக்கணும்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. ஏவம் கடகபூதம் கரவி போடுற இது 2 பேரையும் ஊடல்ல சேர்த்து வச்சதான அதே மோதலமானது. ஏகதர்சனாத்தம் சுதோதா. மோதல ஞாபகம் கண்டோடனே விரல் ஞாபகம் வந்தது. உள்ளங்கை, கை, கோடு, உடம்பு, காலு, தலை, ராமனே. இங்க பார்த்தீங்கன்னா இந்த சிலதெல்லாம் இந்த இதுல வரும்போது படம் கால் வரும் கை வரும் ஒன்னே அடங்கல் எலக்ட்ரானிக்ல மொத்தமா வராதுன்னா வந்து சேர்க்கும். இதெல்லாம் இந்த டிகிட்டு பார்த்தா கோலை பார்த்தா உடம்பு ராமனே நேரம் வந்து நின்னாங்க. ஆனந்தத்தை கரம் சோதவதி தத்வா பாகும் தஸ்மரணேன தந்திகரம் ஏவும் பாவனா பிரகர்ஷேன கம் புரஸ்தித நிவமத்வா கம் ஆலிங்கிதவதி. இந்த மோதிரத்தை இப்படி கட்டினார். மோதிரமே ராமநாயக்கு போது ஜனனி ஜனனி வித்யா முனிஹி சம்பிராப்த இவ இத்தியாரம் ஜனனி கிருபோகஸ்ய அவரண்யத்வா கர்த்தாரமேவ சம்பிராப்தான்னு சொல்றான்.
இவர் முனிவரா இருக்கிறதுனா அவரே வந்தால் நான் போய் நடுவர் கண்டினான்னு சொன்னா என்ன இருக்காதுங்கிறது இவர் சம்பிராப்தம். ஜானகி சோக ஹர்ஷாபியாம் கிளேஷ்டு மனர்ஹேதி குலே ஜாதா. ஒரு சந்தோஷம் வருத்தம் ரெண்டையும் தாண்டி ஆனந்தத்தில் இருப்பாங்க. குலே ஜாதா ஜனகத்து குலே ஜாதா. ஜனகத்து குலே ஜாதா இருப்பாங்க நடுவடியில் இருக்கும். ஜானகி சோக ஹர்ஷாபியாம் கிளேஷ்டு மனர்ஹேதி. ஜானகின்னு சொல்லும் ஜனக வம்சத்துல பிறந்தா. ஜனக வம்சங்கிறது என்ன? சுகதுக்கங்களை ஒன்னா நினைக்கிற விதேக வம்சம். பரம்பரைக்கு ஒரு பெருமை. விதேகால்னு பேர வாழ்க்கலாம். சரீரத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள்னால அனகட்டடா இருக்கக்கூடியதான ஞானம் அவளுக்கு பரம்பரையா வந்துருக்கான். ஜென்ரலா பெரிய விஷயம். அதனால மைதேகியும் வேலைகள் பெரிய விஷயம். எதையும் அழிக்காம ஒரு தத்துவ ஞானம் லேசா ஓடிடும். இந்த ஈய அண்டாவில் ரசம் வச்சா கைக்காதுங்கிறது கவலையே இல்லை. ஈயத்துல ஈயம் பூசின்னு அண்டாவே இருக்காத. ஈயம் பூசி பெரிய அண்டாவில் ரசம் வச்சா இதெல்லாம் கழிக்கும் போது அது கல்ல எழுதினா மறுபடியும் ஈயம் பூசணும். இல்லைன்னா ரசம் ஒண்ணாக்கூடாது. இப்போ அசல் ஈயமா இருந்தா வேணாம் போகாதுங்க சொல்லவே வேண்டாம். ஈயம் பூசினதுக்கே இல்லையா? அது போல இந்த பரம்பரை ஒரு ஞானியா இருந்தாலும் ஃபேமிலின்னா இந்த ஓதா அணிக்கும். தீட்சை பெரிய ஞானம் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னா ஃபேமிலினாலே அம்சம் தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு ஒரு பாவனை வரணும். கம்பராமாயணம் பாருங்க. ஊர்ல இருந்தாலே நமக்கு தமிழ் வந்தா மாதிரி இவரா பண்ணிட்டார். முதிகா பவதி இயம் இதானீம் முதிகா உதர்கேக்கும் பவிஷ்யதி. இப்பவே அவளுக்கு சந்தோஷம் நிறைஞ்சிட்டுன்னா நிஜமா பட்டாபிஷேகத்துல என்ன ஆகும்னு தெரியுது. ஒரு வார்த்தைகள் அதனால இப்ப அன்பிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறா. மாமாங்க தண்ணி வந்துட்டு பாருங்க. 144 வருஷத்துக்கு ஒருக்கதான் இந்த மாமாங்க வரலாம். நாம எதிர்பார்க்காம இன்னைக்கு 144 வருஷத்துக்கு 12x12 வர அன்னைக்கு ராமநாமாங்கிரம் சேரும் சேதம் பிரத்யாக்கம் கவானேகம் சேனதத்தன் மகாத்மனா சமாப்தி பத்ரம் தேசேன துக்க கலாசிதி விஹீத்வா பிரேஷமானாதாமூஷணம் அர்த்தாங்கசம்பிராப்தா ஜானகீமிதா பவதி சாருதத்வஜனம் தத்யா சாந்த சுக்லாயதேக்ஷணம் பபூவ ஹரிதோ கத்ரங்க ராகுமுக்தி கோவிலாடி மடி ஒரு இவருக்கே சந்தோஷம் ஜாக்கிரதை என்ன சொல்லணும்னு தெரிவிக்கிறது. அது வால்மீகி சந்தோஷ செய்தியை சொல்றச்சே வால்மீகி ராமன் இவருக்கு சந்தோஷம் வந்துமே எனக்கு வந்த மாதிரி சாக்கெட் தொட்டா இவருக்கு சாக்கெட்டுக்கு தெரியுமோ. நான் புரிஞ்சு எல்லாம் தொட்டா ஒன்று சொல்லுவான். இந்த ஹோமத்துல ஆயுஷம் இந்த ஆமையாவுக்கு ஹோமத்துக்கு பாட்டியார் ஹோமம் பண்ணிச்சு. அந்த தர்ஜால் சொன்னா நீங்களாம் ஹோமம் பண்ண மாதிரி அர்த்தம். ஹோமத்துக்கு தெரிஞ்சா வந்து நெய் செலவுக்கோ சமயத்துக்கோ டைம் இல்லையா அவர் கொடுத்துக்கணும். 30 பேர் சேர்ந்து ஒரு கவரா நெய்ல முடிஞ்சு வச்சுன்னு சொல்லணும். எக்கனாமிக்கல் அதுக்கேற்ற ஒன்று தொட்டுக்கணும். ரொம்ப உயர்த்து கும்பத்தை தொட்டுன்னு மரண ஜபம் பண்ணா நேரம் வந்தா இதுதான் இந்த தர்ஜை வைக்கிறாங்க. பக்கத்துல பசங்க என்ன பண்றாங்க? பசங்கன்னா சின்ன வைதிகாங்க தரமணம் படுத்தலாம். கும்பத்துக்கு மேல ஒரு கூட்டத்தை 1 மணி நேரம் பேசணும். ஏன்டான்னு கேட்டா ஏறிடும். தேவதைகள்லாம் அப்படியே வச்சு அது வாங்குறது. அதுக்கு மேல புஷ்பம் ரொம்ப நிறைய வாங்க போட்டாங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா அந்த அதுல இருந்து ஒரு ஒரு கரத்தை கட்டி மேலுக்கு போட்டுறோம். நூல போறதான் தேவலம். இதெல்லாம் வெயிடி காலத்துல பண்றதான ட்ரிக் வேலை. எல்லாம் வச்சிருங்க சார் இப்படி போற சார் மேல ஏறி போயிட்டு வழி பண்ணிட்டாங்க. அதுபோல இப்பவே திருப்பி சொல்ற வந்தோன்னு இதே ஹரிசனால உபகிரம்னா சந்தோஷத்தை வெளிப்படுத்தும். பரிதுஷ்டா பிரியம் கிருத்வா பிரதசந்தமாகதி பிரியம் பிரீதிஷி கிருப
விக்ராம் பூதம் திருப்பான். இதனால அப்படி நினைச்சோமே அப்படின்னு நினைச்சு ஒரு வெக்கம். ஸ்ரீமதி பாலா அவருக்கு ஒரு விஷயத்தை கொடுத்து மெசேஜ் சொல்லிட்டு இருக்கான்னு இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம் தாங்க முடியல. பரிசுஷ்டா வழி ஓட்டுவாரு பிரியம் திருப்பா. இப்போ இதுக்கு அடுத்த வார்த்தை பேசும்போதும் இவருடைய அன்பு கதிர்ந்தாங்க. இத்தனை நேரம் பேசும் போது டவுட் இருக்கு. எப்பவுமே ஒரு மாதம் வரான்னு சொல்லுவோம். அவர் உங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணவர்னு 5 நிமிஷம் கழிச்சு தான் சொல்லுவார். பார்க்கலாம் இது வரைக்கும் சுமாரா பார்க்க உள்ளவங்க முதல்ல அதே ஆள்தான். அவர் மூலமா நமக்கு ஏதோ சமாச்சாரம் நல்லது நடந்ததுன்னோ நடக்க போறதுன்னோ இருந்தா அப்புறம் நம்ம விசாரணை வேற அவசியம் சாப்பிட்டு போலாமே. ஏன் முதல்லயும் அவங்க சாப்பிடணும்னு சொல்லக்கூடாது. அதுவும் நானும் வடமான்னு அதே ரொம்ப கிட்ட வேணுங்கிறேன். ஏன் வாக்கியம் ரொம்ப வேண்டிய இன்னும் ரொம்ப தூரம் மாநில சரி சரவணன் பண்ணி ஜீவனை வர வச்சு கொடுத்தோம். அது இந்த கிரடேஷன் எப்படி ஏறுவது இது மனுஷாளுக்கு உள்ளது தானே. இதெல்லாம் பேசுறது நமக்கே தெரியும். ஒருத்தர் எவ்வளவு தூரம் ஹார்ட் இருக்கு ஹார்ட் பேசுறாங்கிறது நமக்கு தெரியாதுன்னு. வாயெல்லாம் பல்லு மித்த நேரம் எப்படி இருந்தது? ஒரு வாயெல்லாம் 32 பல்லு இருந்தாங்க. இவ்வளவு சந்தோஷம். அதை வர்ணிக்கிற ஜோர் காசு பரிசுஷ்டா பிரியம் உங்களுக்குவா. உன்னை போல உண்டான ஒரு 2 ஸ்லோகம் சர்டிபிகேட் கொடுக்குறா. ஆஞ்சநேயருக்கு இதுதான் பெரிய எனக்கு மகாகரிவா வேத பாஷை ரத்னம் கொடுத்த மாதிரி. பிரசசம்ச மகாகவிம் விக்ராந்தஸ்தும் சமஸ்தஸ்தும் ராஜ்யஸ்தும் வானரோத்தம ஏனேதும் ராட்சசபதம் ஸ்வலீகேன பிரதர்ஷிதும் சதயோஜன யுத்தேன அபரோமகராலயः விக்ரமஸ்லாಘனீயேன க்ரமதா கோஷ்பதீகிருதः கோஷ்பதீகிருதவாராசி. மாட்டு கால் அடி குழம்புல எவ்வளவு ஜலம் தங்குமோ அதை தாண்டத்துக்கு கஷ்டமே இல்லையோ அது போல சமுதிரத்தை தாண்டாது. வாராசின்னா சமுத்திரம். வாராம் ராஜி வாராசின்னு பேரு. கோஷ்பதீகிருத வாராசின்னு ஸ்லோகத்துக்கே தெரிஞ்சுக்கணும்னு ஞான ஸ்லோகம் கண்ணமுன்னு சொன்னா போறோமா? இவ்வளவு பெரிய ஜலநிதியை குழம்பை ஜலம் போல் தாண்டினார்னு சொல்றது ரதீஸ்வரர். கோஷ்பதீகிருதவாராசி. அப்புறம் நசகீகிருத ராட்சசம். அவ்வளவு ராட்சசாலையும் கொசு அடிச்சு தந்தாரு. நானும் சொல்லணும் கொசு அடிக்கிறதுன்னு பிரிச்சா ஏறி கிடைக்கணும்னா கத்தப்புன்னு கொண்டு வரலாம். அது கூட வந்து ஒரு பேட் வச்சிருந்தாலும் போறேன். அது மாதிரி வெளி விட்டாரு. மெட்ராஸ் போது ஒரு கவரேன்னு நான் சொல்லுவேன். அஞ்சநேராலையும் போக முடியாது. அது மயிலாப்பூர்ல எல்லாத்துக்கிட்ட இருக்கிறதுக்கு ரொம்ப பொருளா ஆசதான கொசுவா பண்ணார். ராமாயண மகாமாலா ரத்னம் இது மாதிரி தெரிஞ்சு. மகாமாலை கீழே ஒரு சைடு ராமர் ஒரு சைடு தான் மாலை. இது பிரிஞ்சுக்கு டக்குன்னு அதை ரத்தனம் வச்சு எழுதி சேர்த்தார் அப்படின்னு அர்த்தம். நான் சொல்ற அர்த்தம் உண்மையான அர்த்தம் ராமாயண மகாமாலையா வச்சா அதுல எல்லாரையும் விட ரத்னம் போல இவர் இருக்காரு. அதுதான் ஒரிஜினல் அர்த்தம். இதுலேருந்து நான் சொல்றது மாலை 2 பக்கம் சேர்த்து முடிச்சு போட்டாதான் மாலை. முடிச்சு போட்டு இருந்தது திடீர்னு பிரிஞ்சு வச்சோம். இதுவே பிரியாதபடி அழைக்கணும்னா ஏதோ ரத்னத்தை வச்சு அழைக்கணும். இவர் தான் இழைச்சு விட்டவர். அதுக்கப்புறம் பிரிவே கிடையாதான். ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே யார அனிலாத்மகம் தானே சொல்லிவிட்டார் வாயுபுத்தர். அதுபோல இவர் சொல்ற விக்ராந்தத்துவம். பராக்கிரமம் இருந்தாலும் அதை யூஸ் பண்ற விதம் தெரியும். நோகு தெரிஞ்சவங்க அர்த்தம் விக்ராந்த. சமர்த்தான கேப்பபிள் பர்சன். கேப்பபிளா இருக்கலாம். நல்ல படிப்பெல்லாம் இருக்கலாம். எடுத்து போய் பேசணும்னு பழைய நீங்க நல்லா படிச்சவரு தான் சார் எனக்கு பெரிய சம்மானம் பண்ணுவோம். இந்த வார்த்தை
விக்ராந்தத்துவம் சமர்த்தத்துவம். இந்த சாமர்த்தியங்கிறது பிசிக்கலா மட்டும் இல்லை, மென்டலி ரொம்ப பிராஜ்யத்துவம். பிராஜ்யனா இருக்கிறவனுக்கு சாமர்த்தியம் இருக்காது, சாமர்த்தியம் இருக்கிறவனுக்கு விக்ரமம் இருக்காது. விக்ரம சாமர்த்திய பிராஜ்யான் மூணு. விக்ராந்தத்துவம் சமர்த்தத்துவம் ராஜ்யத்துவம் வாமரோத்தமம். ஏனேதம் ராட்சசபதம் பைரீகேன பிரதர்ஷிதம். யுத்தகாண்ட முதல் தருவாடுமா ராமர் ஏன் திரும்பி போனோம்னு சொல்றார். யாராலையும் மனசனாலும் கூட நினைக்க முடியாத காரியத்தை பண்ணியே அஞ்சனையா அப்படிங்கிற இதை விட இன்னும் ஸ்லாக பண்றாரு. சூடாமணியை கையில வாங்கிக்கல, சூடாமணி வாங்கிட்ட எல்லாம் மோதல் வாங்கிட்ட பிறந்தான், அங்கேயும் சூடாமணி வாங்கிட்ட பிறந்தான் சொல்றேன். வச்சு நான் சொல்றேன், ராமனை தெய்வமா வச்சு அதெல்லாம் சொல்றேன். முதல் சர்க்கம் முதல் ஸ்லோகம் 2-3 ஸ்லோகத்துக்குள்ள இந்த ஆரம்பம் இது இல்லை. அதனால அவருடைய விவாதம் இதே மாதிரி வரும். ஒரு வலது பக்கம் ஆரம்பம் இந்திராவணம் முடிஞ்சோடனே டக்குன்னு எழுதுவார். வெளியே போயிட்டாரு இந்திராவணம் போயிட்டு beginning of Uttarakhand. இந்திரகாண்டம் மட்டும் போறான் மாமி. இந்திரகாண்டம் இருக்காதுல்ல இது முதல் ஒன்று. ஹனுமதானியம் சுமஹத்புயிலுஷ்கரம் அவர் சொல்ற மனசாபி எதன்யேன சக்கியம் தரணீதலே. இந்த பூலோகத்துல மனசனால கூட இந்த காரியத்தை ஒக்கனாலும் செய்ய முடியாது. அனுமதா சுமஹத் துஷ்கரம் காரியம் கிருதம் ஏ யோகீய பல சம்பன்னः துஷத்பிஹ அனிவாரிதா அப்ரதிஷ்யாம் புரீம் லங்காம் ராவணேன சுரக்ஷிதாம் பிரவிஷ்டா தத்துவமாஸ்ரித்ய ஸ்வசன் கோணாம நிஷ்டமேது. நிறுவட்ட மூச்சு போல வெளியில வர முடியுமா? அதுபோல இவனால விக்ராந்தத்துவம் கட்டுத்தட்டு. இரண்டாவது வாக்கியம் விக்ராந்தத்துவம் சமர்த்தத்துவம் சொன்ன ராமனும் இரண்டாவது ஆரம்பிக்கிறார். யுத்தகாண்டத்தில் ராட்சச பதம் இவ்வளவு பேர் சேர்ந்திருக்கிற ராட்சசாளுடைய கும்பல ஒரு கலக்கி விட்டுட்டு கலக்க போறார். இதுவரைக்கும் ஒண்ணும் கலக்கல, ஃபியூச்சர்ல நடக்கிறத சொல்ற. தன்னுடைய பராக்கிரமத்தை எடுத்து காற்றத்துல ரொம்ப பெருமை வாய்ந்த உன்னால தாண்டும் பொழுதோ இந்த சமுத்திரமானது மாட்டு குளம்படி ஜலமாயிடுத்து. சாகரோமகரான எவ்வளவு பெருசு, 100 யோஜனை பெருசு, 300 கிலோமீட்டருக்கு மேல. நஹித்வாம் பிராகதம் ஏவானதம் வானதர்ஷபாத் எத்து தேனாஸ்தி சந்திராசோ ராவணாதி சம்பிரமஹ. இது சாதாரண ஆள் நெருக்குறங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. யாருக்குதான் வந்து சேர்ந்திருக்கு. 2வது குருவி கேட்காம நீட்டாம மாதிரி அவனெல்லாம் துச்சமா நினைச்சு துளிக்கூட பேக்லாம் வந்து சேர்ந்து நிறைய பேசணும், உங்களோட பேசணும், சாமர்த்தியம் கொஞ்சம் வாங்க வருதான்னு பார்க்கலாம். அப்படி வேற நான் உங்களோட கொஞ்ச நேரம் பேசினாலே ஞானம் வருது சொல்றவங்களே சில பேரை நான் உங்கள்கிட்ட நல்லா பேசுவானே இவ்வளவு பயந்தாங்க இல்லையா இருக்கேன் தைரியம் வேண்டாமோ காசு கூட வராங்க. நான் வந்து உங்கள்கிட்ட பேசணும், நீ வந்து எங்கிட்ட பேசுறது கூட நானே பேசணும். இந்த எதிங்கிறதுக்கு தீர்மானம் நடக்கும். நீ ராமனால எல்லாம் தெரிஞ்ச ராமனால அன்பப்பட்டவன் நான் அவங்கள்ட்ட கட்டாயம் பேசியாகணும். எங்க ராமன் இருக்காரே சாதாரண ஆளை அன்பப்பட்டாருன்னா ஆளத்தான் இருக்கார். ராமோனக்கிய பரீட்சிதம் பராக்கிரமம் அபிஜாயம் விசேஷத்தா. உங்களுடைய இவ்வளவு பலங்களும் அவருக்கு மனதில் கண்ண பட்டிருக்கு.
டெஸ்ட் பண்ணிட்டு அவங்களை அனுப்பிச்சிருக்கார். ஏன்னா டெஸ்ட் பண்ணாம வெறும் ஆள்லாம் அவர் அனுப்ப மாட்டார். எஸ்பெஷலி எங்கிட்ட அனுப்பிச்சு டெஸ்ட்னா பலவிதமான டெஸ்ட். உள்ளமும் நல்லா இருக்கணும், சரீரமும் நல்லா இருக்கணும், பலமும் நல்லா இருக்கணும். அதனால எங்கிட்ட அனுப்பிக்கிறதுனால எங்க ஆத்துக்காரர் நம்ம கெட்டிக்காரர் திருஷ்டியாசு குஷலி ராமோ பிரம்மாத்மா சத்யசங்கரா. பகவானுடைய அனுகிரகம் என்னுடைய வாக்கியம் நல்லபடியா இருக்கார். அவர் தர்மஸ்வரூபம், அவர் சத்தியம் உயிருக்கு மேல பிரியமும் இருக்கு. லக்ஷ்மணஸ்ய மகாதேஜா சுமித்ரானந்தவர்தனா. சுமித்ரையுடைய ஆனந்தவர்தனா சுமித்ர பெற்ற பாக்கியம். இந்த மாதிரி ஒரு குழந்தை காட்டுக்கு அன்போட ஆகுறார். இந்த காட்டுக்கு போய் அம்மா சொன்னான், நீ காட்டுக்காகவே செல்லிப்பட்டுக்க மரியாதை போன்றோம். சில குழந்தைகள் சேரோடைய கண்ண கண்ணு அனுப்புவா. அவன் என்ன சொல்லியிருந்தா, ராமம் தசரதம் நித்தி மாம் நித்தி ஜனகாத்மஜான் அயோத்தியா மடனீ நித்தி கஷதாதகம் சுமித்ரையில் பேசி யாருக்கு அறியும்போது என்ன அறிந்துகனி ராமன் சூரியத்யாகு பவே சூரியா யக்னேன பிரபோ பிரபு சாட்சாத் பரமாத்மான்யாக சூரியனையும் கொடுத்துடுவார், அப்படியே என்னாவும் ஏற்றுடுவார். சாட்சாத் மகாவிஷ்ணு ஸ்வரூபம் பரமாத்மாவார். அதுவே போட்டு எம்புள்ள இருக்கும் உனக்கு என்ன கவலை. அதுவே லட்சுமணோக்கு மகாதேஜாக சரவர்த்தத்தை உயிர் கோர கௌசல்யம் பிடிச்சு நிறுத்தினர். இங்க அனுப்பிச்சிருக்க. அதனால சுமித்ரானந்தவர்தனா மேகலாம் மஹீந்திர கோபேன யுகாந்தாக்னிலிவோஸ்திகா. ரெண்டு பேரும் பேர் பேச்சேன். இந்த உலகத்தையே எரிச்சிருக்கணும், எங்கிட்ட இவ்வளவு பிரியமா இருக்காங்க. யுகாந்தாக்னிலிவோஸ்திகா. இந்த பூமியை கோபத்துல எரிச்சிருக்கார். எரிக்கிறேன்னு ஆரம்பிச்சவரை லட்சுமணன் அர்த்தம். பிரம்மாஸ்திரம் போட்டு உலகமே பத்மம் பண்ணி விடுறாரு. ஜானகி போயிட்டாலே விஷயமும் இருக்கா. உலகத்துக்கு போல இருக்கா. ஜானகி திரும்பி வருவாங்க. சரியான அண்ணா கோபத்தை கணிக்கிறதுக்கு லட்சணம் பட்ட பாடு இனிமே உலகத்தை ஒத்துழைப்படக்கூடாது. என்ன சொன்னீங்க, நீங்க தான் சொல்லி விஷயம் புறப்பட்டுச்சு. நான் கத்தின போது ஒருத்தர் கத்துற போது ஒருத்தர் சமாதானப்படுத்தி வச்சிருந்தா இன்னொரு சமயத்துல உபயோகப்படும். இதுதான் வீட்டுடைய குடும்ப கத்தும்போது அந்த அம்மா சமாதானம் பண்ணும். அந்த அம்மா கத்தும்போது ரெண்டு பேருமே கத்தின பண்ணணும்னா பக்கத்தாத்துக்காரா யாராவது வரணும். நல்லபடி குஷலீயதிகா புஸ்தா கிண்ண சாகர மேகலாம் மஹீந்திர அதிகோபேன யுகாந்தாங்க விமோச்சிதா. அசவா இந்த பக்கத்தை முடிய அசவா சக்தி மந்தோ தோசுரா நாமதி நிகிரகம் அமைவதும். இது வரைக்கும் எனக்கு கஷ்டப்படணும்னு இருந்திருக்கு. அதனாலதான் இல்லை இன்னைக்கு நீங்க வந்துட்டு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா துக்கங்கள்லாம் எப்போ போகணும் அப்படிதான் போகும். சில டாக்டர் கிட்ட போகணும் உடனே குணமாகும். ஒரு மாசம் கிட்ட போயிருப்பான். இவருக்கு யோகா அடிக்கிறது. அவர் என்ன சொல்லுவார், நாளைக்கு எங்கிட்டே இருந்தா சரியா போயிருக்குன்ற. போக வேண்டிய காலத்துல அங்க போய் சேர்ந்தான். அதனால துக்கானாம் மமைவ நான்தோக்கு மண்ணே விபையா. அதாவது நல்ல காலத்துல வந்து சந்தோஷமா இதை பேஷண்ட் இருக்காங்கிற வரைக்கும்